நான் தனி மனிதன், நான் யார்கிட்டயும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு கருத்தும் அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாவம் அந்த மனுஷன், அவரு போயிட்டு இப்படி பேச வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மேல எல்லாருக்கும் கோபம் வர அதிக அளவுல கோபம் வர அளவுக்கு தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயில பார்ப்போம், பேசுவோம். சோ இப்போ வந்து ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு நம்ம அண்ணாமலை அவர்களை பத்தி பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு இஷ்யூஸ் நடக்குது அப்படிங்கும் போது அட்ரஸ் பண்றாரு, பண்ணாமலாம் போல. பட் ஆனா முன்னாடி மாதிரியான ஒரு முனைப்பு அவர்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட இருக்கு, அடக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு இல்லையா? சோ இப்போ பாஜகவை நம்ம சும்மா ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போமே, ஒரு டெப்த் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். பாஜகவுல நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி ராஜாவை தெரியும், அடுத்து தமிழிசை சவுந்தரராஜனை தெரியும், மோடியை தெரியும், அமித்ஷா ஓகே அவங்க எல்லாம் வச்சுக்கலாம், ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கலாம். சோ தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அவங்க வந்து அதிக அளவுல வந்து ஒரு ஒரு டைம்ல எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சோ நம்ம அந்த மீம் வீடியோஸ், அவங்கள பத்தி காமெடி வீடியோஸ், இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து கண்டென்ட் ஆக்கியிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி பாஜக அப்படிங்கறதுல இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் பாஜக வந்து ஒரு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கட்சியா நான் கொண்டு போகணும், பாஜகவை ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சியா, தேசிய கட்சி அப்படிங்கிறது தெரியும். பட் ரொம்ப பெரிய அளவுல நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முனைப்போட அந்த கட்சி கூட பல கனவுகளோட வந்து நான் வந்து ஒரு சூப்பரா காமிக்கிறேன்ப்பா, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல பாஜக கால் ஊன்றி இருக்கு அப்படின்னா 100% காரணம் அண்ணாமலை மட்டும்தான். இதை யாரு வேணாலும் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவாங்க. சோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், மாநில தலைவரா இருக்கிற நயினா நாகேந்திரனுக்கு எந்த அளவுக்கு மவுஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கும் தெரியும், பாக்குறவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கார இருக்கிற ஒரு மவுஸ்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி மேபி அவர் மேல போட்டால் போடலாமே தவிர மனுஷன் பொறுமையா இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரிதான் நயினார் அவர்களுடைய மொத்த போக்கும் இருக்கு. பட் அண்ணாமலை அப்படி கிடையாது. இது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு முக்கிய போர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து விஜய் சொல்றாரோ அதை வந்து கேள்வியின் மூலமா வச்சு 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 வெளுத்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை. சரி இது போதும், அண்ணாமலையை பத்தி பெரிய அளவுல இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்ல, வினோ இல்லையா? சோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் டெப்தா நான் சொல்றேன். ஒரு கார்ல அவர் டிரைவ் பண்றாரு, உட்காந்துருக்காரு. கிளம்பும் போது வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வராங்க. வந்து சார் இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பத்தியும் பாஜகவை பத்தியும் கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் இதே வந்து கொஞ்சம் ஒரு சில ஒரு ஐ திங்க் ஜூன்ல நடக்குது இதே மாதிரி ஒரு மீட்டப்ல கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் பல இருக்கு, அதனுடைய இதயத்திலே இருந்துகிட்டும், நீங்க எதுவுமே கேட்க வேணாம், நான் சொல்லவும் விரும்பல, நான் ஒண்ணு சொல்லுவேன், எதுக்கு சார் பஞ்சாயத்தா போகும், வேணாங்கண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பா ரொம்ப வந்து ஏதோ அவர் சொல்லணும் அப்படிங்கறதுனால நம்ம வினோ இல்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாஜக முழுக்க முழுக்க இவரை வந்து தேசிய தலைவர், தேசிய கிடையாது மாநில தலைவர் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச பரோட்சமான அந்த பதவியில இருந்து தூக்கப்பட்டது எடப்பாடியார் தான் காரணம் அப்படிங்கிறது ஊடகங்கள் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. இதற்கான ஒரு பதில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அந்த மேடையிலேயே வந்துட்டு யோசிச்சுக்கோங்க, பாஜகவினுடைய மாநில தலைவரா அண்ணாமலை இருக்கும் போதுதான் நாங்க கூட்டணியில இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரெண்டு பக்கமும் தூக்குனாரு, கையெல்லாம் தூக்க வச்சாரு. சோ இது அப்பவே நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டும் வந்து செட் ஆகாதே, இது இவருக்கு பிடிக்காம தான் இது நடக்குதுன்னு. நிறைய மேடைகள்ல கூட்டணி எல்லாம் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லியிருந்தாலும் ஒரு வழியா சேர்ந்துட்டாங்க. இவருக்கு வந்து இவருக்கிட்டே கேட்கும் போது முனைப்போட பதில் சொல்ல மாட்டாரு, வேணாம் நான் பேச விரும்பல, தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு அண்ணாமலை. ஃபைனலி இன்னைக்கு வந்து நம்ம இதே விஷயத்த கேட்கறாங்க அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, நான் வந்து யாருக்கு கீழேயும் வேலை பார்க்கல அப்படின்னு. இந்த வார்த்தையினுடைய ஹிஸ்டரி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்டா இப்ப எல்லாரும் மத்தியும் கிரியேட் பண்ணிருக்கு. தொண்டர்கள்லாம் ஆவேசமா என்ன என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக் ஆயிருக்காங்க. சோ நான் வந்து தனி மனிதன் தான் அப்படின்னு சொல்றாரு. தனி மனிதன் அப்படின்னா நான் தனி மனிதன், நான் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்கல அப்படின்னா இப்போ நான் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்கல, நான் வந்து ஒரு தனி மனிதன். இப்ப பாத்துட்டு இருக்க நீங்க வந்து எங்கேயாவது ஒரு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? சோ இவருடைய ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது ஃப்ரம் எதுக்கு பேசிஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜகவுல தான் இவர் இருக்கிறாரு. அப்போ பாஜக கீழே பாஜகவிற்காக நான் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனா வேலை பார்க்க கூட தயார் அப்படின்னு சொன்னேன், தொண்டனா கூட இருக்க தயார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மனிதன் நான் வந்து ஒரு தனி மனிதன் அப்படின்னு சொல்றாரு. நான் யாருக்கு கீழே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றாரு.
மத்தவங்கள பத்தி கருத்து சொல்றதுக்கு நான் யாரு, நான் சொல்லல. பேசும்போது நான் பேசுறேன், ஆனா கொஞ்சம் நவுருங்க. நான் பேசும்போது பேசுறேன், கால் அடிபட்டுற போது, டயர்ல மாட்டுற போது நவுருங்க நவுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ரொம்ப பொலைட்டா அவர் பதில் சொல்றாரு. நான் பேசும்போது உங்களுக்கு பேசுறேன் அப்படிங்கிறாரு. கருத்து சொல்ல மாட்டேன், மத்தவங்கள பத்தி நான் கருத்து சொல்ல மாட்டேன், நான் யாருக்கையும் வேலை பார்க்கல அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் கழிச்சு இவருடைய வார்த்தைகள் ஏன் இப்படி குத்துது எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா யோசிச்சா நம்மளுக்கு ஐயோ என்னாச்சு, இவர் எங்கேயாவது போயிடுவாரா, மத்த கட்சிகளுக்கு ஏதாவது மாறிடுவாராங்கிற ஒரு பயமும் தொண்டர்களுக்கு வந்துருச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் இப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இவருடைய இந்த ஒரு சோகமான ஒரு பதிவிற்கு கோபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய அரசாங்கம் மேலதான் வருது. இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆளை மிஸ் பண்ணி நீங்கன்னா என்னையா பண்ண போறீங்க? தமிழகத்துல ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமரை மலரும் மலரும் சொன்னீங்க, என்னத்த மலர்ந்தது? ஒன்னும் கிடையாது. அண்ணாமலை வந்தாரு, அதுக்கப்புறம் தானே மலர்ந்துச்சு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி பார்க்கும்போது பாஜக 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 மூச்சை கொடுத்து கஷ்டப்பட்டு 3% இருந்துச்சா வாக்கு வங்கி, இப்போ 11% உயர்த்திருக்காரு. இவர் இல்லைன்னா திரும்பவும் 3 என்ன அதுக்கும் கீழே போயிரும் போல் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு விமர்சனம் வரக்கூடிய அளவிற்கு அவரை பத்தி அவருடைய தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க வாய்க்கிழிய. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது கூட்டணி தொடர்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்க்கட்டு போடப்பட்டுச்சா? அமித்ஷாவும் அண்ட் மோடி அவர்களும் மேலிடங்களும் அவருக்கு வாய்க்கட்டை போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் இந்த நேரத்தில் எழ ஆரம்பிக்குது. காரணம் யோசிச்சு பாருங்க, முன்னாடி அதிமுகவை எந்த அளவுக்கு அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். சோ அங்க நடக்கிற விஷயங்களை அவர் வந்து புட்டு வச்சாரோ இல்ல அவங்கள வந்து ஏதாவது நடந்துச்சோ சம்திங் வாட் இட் ஹேப்பன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ இது நடந்தது, அதுக்கப்புறம் தான் நான் அந்த கூட்டணியிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனாரு எடப்பாடியார். சோ இவர் பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. சோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப திரும்பவும் கூட்டணி கூட சேர்ந்தாதான் நம்ம 2026 எலெக்ஷன்ல ஓரளவுக்காவது எம்எல்ஏ சீட்டை வந்து வாங்க முடியும். அந்த சீட்டை நம்ம எம்பி எம்எல்ஏன்னு எதையாவது ஒண்ணு பிடிச்சாதான் நம்ம வந்து நம்மளும் சைரன் வச்ச கார்ல போக முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு கணக்கு மட்டும் தான் பாஜகவுக்கு இருக்கே தவிர அவங்க பெரிய அளவுல வந்து இந்த தனித்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்து நினைச்சிருந்தா அவர் யாருக்கிட்ட வேணாலும் போய் கூட்டணி வச்சிருக்கலாம். எவ்வளவு வருடங்களா அவர் கஷ்டப்படுறாரு நம்ம பாக்குறோம். சீமானந்தன் வந்து தனிச்சுதான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வருடம் வரைக்கும் அவர் அப்படிதான் இருக்காரு. இப்ப ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் அதே மாதிரிதான். நான் தனிச்சுதான் நிப்பேன், நான் தனிச்சு நின்றுதான் போட்டிடுவேன், யார் வேணும்னாலும் நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க கூட்டணியில, ஆனா 2 கூட்டணி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அவரும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. சோ இது தேசிய அளவுல எந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சி, இந்த கட்சி ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுது? எதுக்காக அதிமுக கூட்டணிக்கு போனோம், நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்மளுடைய கட்சியினுடைய பேர் எல்லா இடங்கள்லயும் தெரியணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மாநிலங்கள்ல ஓங்கி நிக்கிற கட்சி அப்படின்னு சொல்லப்படுற பாஜக ஏன் தமிழகத்துல கொஞ்சம் தலை தூக்கணும் அப்படின்னு நினைக்கல பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா அண்ணாமலைக்கு இருந்திருக்கும். நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறத விட அவருக்கு இன்னும் அதிக அளவுல இருக்கும். இப்போ நம்ம தமிழகத்துல இல்ல, நம்ம வரோம், நம்ம ஒரு போஸ்ட் வாங்குறோம், நம்ம உயர்த்தி காமிக்கணும், நம்மளுடைய எஃபர்ட் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு ஸ்தலமா இருந்த இந்த இடத்துல திடீர்னு நீங்க பதவி மாற்றம் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் ஆயிடுச்சு, ஒரு 4 மாதங்கள் கிட்டத்தட்ட ஆக போகுது. சோ இவ்வளவு நாட்கள் ஆயிட்டும் அவருக்கு பொசிஷன் கொடுக்குறோம், தேசிய பொதுச் செயலாளர், இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் அமைச்சகத்துல வந்து அவருக்கு இடம் இருக்கு, பெரிய பெரிய கேபினெட்ல அவருக்கு சூப்பரான போஸ்ட் கொடுக்க போறோம், அவருக்கு வந்து எம்பி கொடுக்க போறோம், என்னென்னவோ வந்துச்சு நியூஸ், பெரிய பெரிய ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ நம்மளும் ஒரு ஆர்வத்தோட இருக்கும்போது திடீர்னு அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு ஏன் தலைமை தடை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கான ஆன்சரும் சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ ஒரு 3 பேர் இருக்காங்களா, ஒரு 4 பேர் போறாங்களா, இவங்கெல்லாம் போதும், ஒரு சைரன் வச்சுக்கிட்டு நம்ம கட்சி ஆட்கள் உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும். இப்போ வேற வந்து ஒரு புதுசா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குல்ல, முதலமைச்சர் யாருங்கிறதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், ஆட்சியிலும் எங்களுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இது மேபி ஆட்சியில நம்மளுக்கு இடம் கிடைச்சிச்சுனாலும் போதும், நம்ம சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறத லேட்டா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில ட்விஸ்ட் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உள்ள வச்சிருக்கிறதுனால என்னவோ அவங்க நம்ம அண்ணாமலை அவர்களை பேச விடாம எடப்பாடியே கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களான்னு தெரியல. இது என்னென்னவோ ட்விஸ்டோட நடக்குது, நம்ம பொறுத்தா மட்டும்தான் அந்த அரசியல முழுசா படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் போல் இருக்கு. சோ இதே மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எடப்பாடியாரும் வந்து மேட்டுப்பாளையத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு மீட் மாதிரி ஒண்ணு பண்றாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வானதி வராங்க, உள்ள இருக்கிற நயினார் வராரு, அண்ட் தமிழிசைங்கிறது தான் வராங்க, எல்லாரும் வராங்க. என்ன இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜனும் வந்துட்டு ஒரு ஆளுநரா இருந்திருந்தாலும், அவங்க வந்துட்டு முன்னாள் வந்து மாநில தலைவரா இருந்திருந்தாலும்,
இப்போ அந்த ஒரு பாணியில வானதி வந்து இப்போ யாரா இருந்தாலும் ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்கன்னும் போது அடிமட்ட தொண்டரை நீங்க ஏன் சார் கூப்பிடல அப்படின்னு யாரும் எடப்பாடியார்கிட்ட கேட்க போறது இல்ல. பட் முன்னாள் மாநில தலைவர் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடிதான் வேலையை வந்து எனக்கு போதுங்க இது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு வேற ஒரு ஆளுக்கு அவருடைய பதவி மாற்றம் பண்ணி கொடுக்கப்பட்டது. சோ அந்த ஒரு நபர் வந்து கூப்பிடாம நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து மேட்டுப்பாளையத்துல எல்லாம் வந்து பயங்கர மவுஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அவர் ஒரு பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கும் போது அவரை கூப்பிடாமையே நீங்க வந்து வேணும்னு அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பண்றீங்களா அப்படிங்கிறது அங்க இருந்த காலத்துல இருந்த பல மக்களுடைய ஒரு கேள்வியாவும் இருக்கு. பட் அதை பத்திலாம் ஒரு பெருசா ஃபீல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா அவர் வந்து கடந்து போயிடுவாரு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு பாருங்க. நேராக மோத மாட்டேன் அப்படின்னு சொல்லி இபிஎஸ்க்கு நிறைய கேள்வி இருக்கு அவருடைய மைண்ட்குள்ள. சிஎம் கேண்டிடேட் யாரு, இவங்க என்ன நம்மளை இப்படியும் வச்சுக்கிறாங்க விடவும் மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னூர் ராஜாவை பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. தமிழகத்துல வந்துட்டு பாஜக கால் ஊன்றவே ஊன்றாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை மேல மேல வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த கருத்தாலதான் அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. சோ மேலிடங்கள்ல நேரா பேச முடியாது அப்படிங்கிறதுனால இவரை வச்சு பேச வைக்கிறதுனால பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. சோ அண்ணாமலை ஏதாவது பேசுவாரு, அண்ணாமலை பேசினாருன்னா பெரிய பூகம்பம் வெடிக்கும், வெடிச்சிச்சுன்னா அப்படியே ஸ்பிரிட் ஆகி நம்ம ஓடிடலாம், இல்லையா நம்ம அந்த நேரத்துல வச்சு ஏதாவது கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பிளான் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு யூகமா எல்லாருக்கிட்டையும் இருக்கு. சோ அந்த வகையில அண்ணாமலை கிட்ட போயிட்டு கேட்டா அவர் வந்து நான்லாம் வந்து தனி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லா ஸ்கெட்சுமே மாத்தி வேற மாதிரி அமைச்சிட்டாரு. அண்ணாமலை பேசலன்னா வளர்ச்சி பாஜகவுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கறத பாஜக எப்ப புரிஞ்சுக்குதோ அப்போதான் அதுக்கு ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிறது பலரின் கருத்தாவும் இருக்கு. சோ முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை கிடையாது அப்படிங்கிறது ஊடகங்களும் பெரிய ஆட்களும் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. சரி ஓகே அவர் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு முகம்னு பார்த்தா அண்ணாமலை, ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் பார்த்தா அண்ணாமலை அவரை கேண்டிடேட்டா வைக்கல. சரி இபிஎஸ் யாரை வைப்பீங்களா இல்ல எப்படி அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கும் வந்துட்டு எடப்பாடியார் சைட்ல இருந்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அது வந்து அமித்ஷா அவர்கள் தான் முடிவு பண்ணுவாரு, அவர் என்ன சொல்றாரோ அதன் கீழே நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி. சோ இப்போ வந்து அவங்க சொல்றது அவங்களுடைய ஆட்சி தான் நிகழும், அவங்களுடைய ஆட்சியில தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆளும் ஆட்சி அவங்க தான். பட் கேண்டிடேட் யாரு சார் அப்படின்னா அதற்கான ஒரு பதில் இன்னும் அமித்ஷா சைட்ல இருந்தும் வரல. சோ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுறதுல ஒரு முதலமைச்சர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட இன்னும் வந்து நீங்க சூஸ் பண்ணாம எந்த முகத்தை வச்சு நீங்க யாரை வந்து ஒரு பிம்பமா வச்சு நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக அளவுல அமித்ஷாவை நோக்கி பாயப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தமிழகத்துல பாஜக கால் ஊன்றவே ஊன்றாது நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ண இதை வந்து அண்ணாமலை மேல மடைமாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பார்த்தாலும் அதுவும் ஒன்றும் நடக்காம போயிடுச்சு. சோ இபிஎஸ்க்கு அண்ணாமலை தேவையில்லை, ஆனா பாஜகவுக்கு அண்ணாமலை தேவைதானே, அதை அவங்க யோசிச்சிருக்கணுமா இல்லையா? இதை யோசிக்காம அவங்க வந்து அவருக்கு எந்த பதவிகளும் கொடுக்காம இழுக்கடிச்சுக்கிட்டு போங்க உங்க கூட எல்லாம் வேலை பார்த்து என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயில இருந்து இன்னும் சில நாட்கள்ல அந்த வார்த்தை வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துறாங்களா? அவருடைய வாய் கட்டு போட்டு நீங்க வந்து கூட்டணியை பத்தி பேசக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது, யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது, எங்களுடைய தலைவர் இருக்காரு அவர் பேசுவார், இதை ஏதாவது கேட்டா நயினார் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கும் தான். ஒரு தலைவர் இருக்கும் போது கீழே இருக்கிற ஒரு தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க பேசக்கூடாதுன்னு. பட் அவருக்கான ஒரு கேப்பபிள்னு ஒண்ணு இருக்குல்ல, ஐபிஎஸ் அதிகாரியா இந்த வந்திருக்காருல்ல, அவருக்கான ஒரு பதவியை கொடுக்கணும் அப்படிங்கறது ஏன் தலைமைக்கு தெரியல புரியல, நம்மளாம் பேசுற அளவுக்கு கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்கிற மாதிரி அடுத்தபட்ச ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இப்போ ஃபைனலா பாஜகவுக்கு அண்ணாமலை வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எப்போ திரும்ப அவங்க எடுப்பாங்க? இவர் போயிட்டு சீமானந்தன் கூட போய் சேரணுமா எப்படி இருக்கும்? இவர் போயிட்டு விஜய் கூட நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன் அன்னைக்கு கூட அந்த இடுப்பக்கில்ன விஷயம்லாம் விட்டுருங்க, நான் வந்து உங்களுடைய கட்சியை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் மாசு நடந்தா நல்லா இருக்கும். பட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்குன்ற உங்க யூகம் என்ன? அதையும் தாண்டி நான் வந்து தனி மனிதன், நான் யாருக்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார்ல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.